நீலகிரி மாவட்டத்திலே பிரச்சனை பண்ணியதாலே இங்கு கொண்டு வந்து விடப்பட்ட புல்லட் ராஜா யானையை இந்த பகுதியில் இருந்து பாதுகாப்பா வேற ஒரு காட்டு பகுதிக்கு மாத்தணும். இல்ல எங்க இருந்தோ கொண்டு வந்து அங்க விட்டு இருக்கு, அங்க நிக்க முடியாத தலைவர். அண்ணா அண்ணா யானையோட குணம் வந்துட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு யானை வந்துட்டு வருஷத்துக்கு 3000 கிலோமீட்டர் அது நடக்கும். அது இங்கிருந்து நம்ம சத்தியமங்கலத்திலிருந்து புறப்பட்டுச்சுன்னா கேரளா வரைக்கும் போகும், திரும்பி அதே இடத்துக்கு வரும். இது வந்து காட்டோட வனத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த யானைகள், அது காட்டு இன்னைக்கு வனங்கள் நல்லா இருக்குதுன்னா அது யானைகள் தான் முக்கிய காரணம். அதனால வந்துட்டு நம்ம அந்த பாதையை நம்ம குறுக்கிடக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி யானை பாதுகாப்புலேருந்து தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டுங்க, அந்த காட்டுக்குள்ள போறாங்க, இந்த சனி ஞாயிறுல வந்துட்டு சில கிராம மக்கள் வந்து அறியாமையில வந்து காட்டுக்குள்ள போறாங்க, அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக. அதில் சில பாதிக்கிறாங்க, அதை தவிர்க்கணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா விலங்குகள் குணம் வேற, மனிதர்கள் குணம் வேற, அதை புரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் நடந்து கொள்ளும் என்பதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாணவ உறுப்பினர் பிரவீன் தொடர்ந்து பேசுங்க. அமைச்சர், அது அங்க வினோதத்துக்கு வந்ததுக்கு வந்த தாக்குதல் அல்ல, ஏழை மக்களுக்கு வந்த தாக்குதல். அது வெரிஃபை பண்ணியா போதும். அது நீலகிரி மாவட்டத்திலே இருந்த யானை இப்ப நம்ம மாவட்டத்தில் இருக்கு, குறிப்பா இந்த விளவங்கோடு தொகுதியில் இருக்கு. அது ரொம்ப தொல்லையா இருக்கு. என்னைக்கு மக்கள் இந்த யானை இங்க வந்த பிறகு இந்த பகுதியில் மக்கள் இந்த பகுதியில் கன்னி பேச்சில் குறிக்கிறாங்க, உட்காருங்க. இல்ல கன்னி பேச்சு முடிக்கிட்டா அவரு, கன்னி பேச்சில் குறிக்கிறாங்க, உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கன்னி பேச்சு என்கிட்ட பட்டாவை பற்றி பேசுவர் கூட இறுதியாக இதற்கு பதில் சொல்லாமல் இருக்கிறேனே தவிர அவர் முழுமையாக பேசட்டும். மாண்புமிகு உறுப்பினர் பிரவீன், இந்த யானை இங்க வந்த பிறகு இந்த பகுதியில் மக்கள் மேலே யானை தாக்குதல் ரொம்ப அதிகமாயிருக்கு. பழைய ரப்பர் மரங்களை வெட்டுன கையோட உடனே புது கன்றுகளை நடவு செய்யணும். சுத்தி காட்டுக்கு செடிகளோ புதர்களோ மண்டாம நிலத்தை சுத்தமா பராமரிக்கணும். அரசு ரப்பர் கழகம் இதை கண்காணிச்சு பராமரிச்சால் போதும், அந்த இடம் காடா மாறாது. யானை வர தொந்தரவும் கணிசமா குறைஞ்சிடும். பழங்குடியின மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் கான்கிரீட் வீடுகள், பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி, குடிநீர், மின்சாரம், சாலை வசதிகளை அரசு செய்து தரணும். ஃபாரஸ்ட் அண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸா செயல்பட ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் அண்ட் டீம் அமைத்து காணி பழங்குடி மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண விடுபட்ட 1000 குடும்பங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க அரசு உதவ வேண்டும். அப்போதான் இந்த பழங்குடி மக்கள் நிம்மதியா வாழ முடியும். என் தொகுதியில ஒவ்வொரு முறை ஆனை பிரச்சனை வரும்போதும் மக்கள் ரோடிலே உட்கார்ந்து அழுது கத்தி போராட்டம் பண்றாங்க. நான் அவங்களை பார்க்க போனா எம்எல்ஏவா இருந்து நீங்க என்ன பண்றீங்க கேட்டு இருக்கிற மொத்தம் கோபத்தையும் என் மேல் கொட்டுறாங்க. அங்க இருக்கும் தாய்மார்களும் பெண் பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் என் கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க போய் விஜய் அண்ணா கிட்ட சொன்னா போதும், அவர் கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி பண்ணி தருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாங்க. உண்மையத்தான் சொன்னது. என்னைக்கு போகும்போது இதுதான் அவர் சொல்லிட்டு இருக்கு. அம்மாமாரும் தாய்மார்களும் சொல்றது, இது மொழிவானில பிரிவு நடந்ததுக்கு அப்புறம் அங்க வனத்துறையும் வருவாய்த்துறையும் கோஆர்டினேஷன் இல்லாத காரணத்தால இந்த பழங்குடியின மக்களுக்கு அவருக்கு பட்டா கிடைக்கல, அவருக்கு ஒரு உரிமையும் கிடைக்கல. அப்போ அவருக்கு இப்போ ஒரு பிரகாசம் வந்திருக்கு. காரணம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே எங்கேயும் இப்போ ஒரு பில்டிங் பிளானுக்கு அப்ரூவலுக்கு லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்டில் இல்ல, எங்கேயும் ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால இப்போ ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால நியாயம் இருந்தா நடக்கும், சொன்னா நடக்கும் എന്നുള്ള ஒரு நம்பிக்கை அந்த ஏழைகளுக்கு இருக்கு, அந்த ஏழை எளிய மக்களுக்கு இருக்கு. அது நேரடியா வந்து பார்த்து செய்து தரணும் என்று சொல்றது. அதனால இந்த பகுதி மக்களோட பலவருடைய துயரத்தை தீர்க்கும் வகையில் அவங்களுக்கு உடனடியா பட்டா வழங்கி அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோட மக்கள் குடியிருப்பு பகுதியிலே யானை வராம தடுக்க தேவையான
அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் இந்த அரசு சீக்கிரம் செய்து தரணும் என்று பேரவைத் தலைவர் அவர்கள் மூலமா அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வலியேலா பகுதியில் சுமார் 280 ஆண்டுகளா 4 தலைமுறைகளா மக்கள் விவசாயம் செய்து வாழ்ந்து வராங்க. இந்த பகுதியும் இவர்கள் முன்னோர்களுக்கு மார்த்தாண்டவர்ம மன்னர் தானமா கொடுத்ததுதான். இவர்களிடம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. ஆனால் சர்வே நம்பர் அண்ட் ஏரியா டீடைல்ஸ் குறிப்பிடாம 23/6/2026 அன்று வனத்துறை இவர்களுக்கு ஷோகாஸ் எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. வனத்துறை எடுத்த இந்த நடவடிக்கை இயற்கை நீதிக்கு முற்றிலும் எதிரானது. வலியேலா மக்களுக்கு வனத்துறை கொடுத்த எவிக்ஷன் நோட்டீஸை அரசு தற்காலிகமா நிறுத்தி வைக்க வேண்டும். மக்கள் பக்கமுள்ள நியாயத்துக்கு அரசு செவி கொடுத்து பின்னர் முடிவெடுக்கணும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலம் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன். கடைசியாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தமிழ்நாட்டில் தண்ணி எப்பவுமே பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தென்கோடியில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் இப்படி ஒரு பிரச்சனை பல ஆண்டுகளா ஓடிட்டு இருக்கு. அது நெய்யாறு இடதுகரை கால்வாய் பிரச்சனை. சுருக்கமா சொன்னா 1956 மொழிவாரி மாநில பிரிப்புக்கு முன்னாடி தொடங்கின திட்டம் இது. மாநில பிரிப்பு நடந்த பிறகு 2 அரசும் பேச்சுவார்த்தை நடத்தியது. நம்ம விளவங்கோடு மற்றும் வில்லியூர் தொகுதிகளிலே இருக்கிற 9200 ஏக்கர் பாசன நிலத்துக்கு தினமும் 150 கன அடி தண்ணி தர கேரள அரசு சம்மதிச்சது. 2004 வரைக்கும் வாய்மொழி ஒப்பந்தப்படி கேரளா தண்ணி அனுப்பிட்டு தான் இருந்தது. ஆனால் 2004 பிப்ரவரியில எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம கேரளா திடீர்னு தண்ணியை நிறுத்திட்டாங்க. இது இன்ட்ரா ஸ்டேட் ரிவர் என்று காரணம் சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றால் டாம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் தரணும் என்றும் கேரளா அரசு சொல்லியது. இதனால கடந்த 20 ஆண்டுகளா இந்த பகுதியில் இருக்கிற 9 வருவாய் கிராமங்களிலே நெல் விவசாயம் நிறுத்தப்பட்டது. வருஷத்துக்கு 20,000 டன் நிலத்தை நெல் விளைந்த பூமி இது. ஆனா இன்ற தண்ணி இல்லாத காரணத்தால் நெல் சாகுபடி இல்லாம போச்சு. பேரவைத் தலைவர் இது சொல்லாம அங்க போய என்ன அங்க ஏற்றாது. இது மட்டும் நான் சொல்லிட்டு வந்து போட்டும் பேர் இந்த பகுதி நிலத்தடி நீரும் குறைஞ்சு போச்சு. இதனால ஆயிரக்கணக்கான சிறு குறு விவசாயிகள் வேலை தேடி உயிரை விட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் இல்லாத இந்த கால்வாய் டேமேஜ் ஆகி காணப்படுது. டேமேஜ் ஆகி கிடக்கிற நெய்யார் இடதுகரை கால்வாயில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அரசு உடனடியாக அப்புறப்படுத்தி தூர்வாரி உடைப்புகளை சரி பண்ணி தரணும். தண்ணீர் பிரச்சனை சம்பந்தமா 2012 தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டது. ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்தாலும் அது முடிவுக்கு வர எவ்வளவு காலம் எடுக்கும் என்று தெரியாது. அதனால நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கேரளா முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக ஒரு உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்தினால் உதவியாக இருக்கும். இரு மாநில அரசுகளும் மனசு வச்சால் இந்த பிரச்சனையை சுலபமா தீர்க்க முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நீர்வாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நெய்யார் இடதுகரை கால்வாயில் தூர்வாரி சரி செய்து தண்ணீர் பெற்ற தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 3 முக்கிய கோரிக்கைகளையும் உற்று கவனித்தால் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு நடந்த பிறகு எங்கள் விளவங்கோடு தொகுதி எந்தெந்த வகையில் வாழ்வாதார பாதிப்புகளுக்கு உள்கட்டமைப்பு பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எங்கள் விளவங்கோடு தொகுதி மக்கள் எப்போதும் தமிழ்நாடு அரசின் மீதும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீதும் மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் கொண்டவர்கள். எனவே இந்த நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும்
துறை சார்ந்த மாண்புமிகு அமைச்சர்களும் தாயுள்ளத்தோடு கவனித்து விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் அவருடைய தொகுதியுடைய பிரச்சனை சொன்னார்கள். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கலந்து பேசி இரு மாநில பிரச்சனைகள் இது கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கன்னிப்பேச்சு என்ற காரணத்தினால்தான் அவர் சில நேரங்களிலே தொடர்ந்து பட்டாக்களை பற்றி இங்கே பேசினார்கள். அப்போது பேசுகிற போது, இங்கே குறிப்பிடுகிற போது, மார்த்தாண்ட வர்மா அவர்கள் மன்னராக இருக்கிற போது அவர் அங்கே இருக்கின்றவர்களுக்காக இலவசமாக அந்த நிலங்களை பட்டாக்களாக வழங்கினார்கள். ஆகவே இது போன்ற நிலைகளை மனதிலே கொண்டுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2 வருவாய் வட்டத்துடைய மாவட்டத்தின் அலுவலர்களையும் அதற்காக 6 கோட்ட அலுவலர்களையும் நியமிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு வழங்கினார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற இது போன்ற பிரச்சனைகள் ஓராண்டு காலத்திற்குள் முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.